ஒரு முறை மும்பையில் ஒரு மிகப்பெரிய பிளேக் நோய் வந்து அந்த பிளேக் நோயை பரப்புவது எலிகள் தான் என்று கண்டுபிடித்தார்கள். உடனே மும்பை அன்றைக்கு இருந்த நகராட்சி ஒரு அறிவிப்பு கொடுத்தது, எலியை அடித்து நகராட்சிக்கு கொண்டு வருபவர்களுக்கு 1 அணா வழங்கப்படும். நம்ம ஆளுக புலி அடிக்க சொன்னதான் பயப்படுவார், எலி அடிக்க சொன்னதால ஆளாளுக்கு அடித்து கொண்டு வந்து குவிச்சாங்க. அப்போ திலகர் தன்னுடைய கேசரி பத்திரிகையிலே ஒரு தலையங்கம் எழுதினார். அது என்னவென்றால், இவ்வாறு நீங்கள் எலியை அடிப்பது தவறு, ஏனென்றால் எங்களுடைய நம்பிக்கையின்படி இந்த எலி என்பது பிள்ளையாருடைய வாகனம். நீங்கள் இவ்வாறு எலிகளை அடித்து கொன்றுவிட்டால் பிள்ளையார் ஆங்காங்கே செல்வதற்கு எப்படி சிரமப்படுவார், எனவே இது மத ரீதியாக தவறு என்று எழுதினார். மகாகவி பாரதி திலகருடைய சீடராக தன்னை அறிவித்துக் கொண்டவர். காங்கிரஸ் மாநாடுகளிலே திலகரின் பக்கம்தான் வஉசி, சிவா, பாரதி போன்றவர்கள் நின்றார்கள். ஆனால் திலகர் இவ்வாறு எழுதிய பொழுது பாரதி தன்னுடைய பத்திரிகையில் தன்னுடைய குருவை கண்டித்தார். ஓய் திலகரே, உமக்கு அறிவு இருக்கிறதா என்று அந்த வரி துவங்குகிறது. அதில் கடைசியிலே பாரதி சொல்கிறார், உங்கள் பிள்ளையாருக்கு வாகனம் இருப்பதை விடவும் எங்கள் மக்கள் பிழைத்திருப்பது மிகவும் முக்கியம் என்று எழுதிய பாரதியின் படைதான் இங்கே திரண்டிருக்கிறது.